பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Deuteronomy chapter 28 verse 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அநேக ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, சாபங்களும் இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவைகளாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், சொல்லுகிற வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. ஆண்டவர் நம்மக்கிட்ட பெரிய பாரமான ஒன்றை நம்மக்கிட்ட கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிறத நீ செய், நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீ செய்தால் போதும், இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 7வது வசனத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். 7வது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டது போல, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களா? சில நேரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நம்ம நல வழியில் நடந்தாலும், நீதியான காரியத்தை செய்தாலும், அவர்கள் அநீதியான காரியத்தை செய்வதற்கு நம்ம தடையாக இருக்கிறதுனால அவர்கள் நமக்கு சத்ருவாக மாறுகிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை எல்லாம் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து விடுவார். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். வசனத்தில் ரோமரில் வாசிக்கிறோம் 8:31, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, நம்மலாம் டீம் ஜீசஸ். நம்ம டீமில் யார் இருக்கிறா? ஜீசஸ் தான் கேப்டன். நம்ம டீமில் ஜீசஸ் கேப்டனாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் பிரியமானவர்களை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. நாம் தோற்கடிக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டது போல, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாக என்ன செய்வாங்க? எல்லா ஆயுதங்களோடு பலவிதமான ஸ்கீம்ஸ், பிளான்ஸோட நம்மளுக்கு எதிரிட்டு வருவார்கள். எல்லாம் டீமாக வருவாங்க. அநேகராக சேர்ந்து நம்மளை ஒன்றில்லாமல் ஆக்கி போட வேண்டும் என்று ஒருவேளை வரலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும்போது, தேவன் சொல்லுகிற விதமாய் நாம் நடக்கும் பொழுது, பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் என்ன செய்வாங்களாம்? ஓடி போவார்களாம். they will flee. ஓடி போய் விடுவார்கள். அவங்களால நம்மளோட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அவங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத அவர்கள் காண்பார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் காண்பார்கள். இவங்களோட ஜெயிக்க முடியாது, இவங்களோட போராடி நம்மளால ஜெயிக்க முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு அவர்களே வந்து விடுவார்கள். அவர்களுக்குள்ளேயே கர்த்தர் யுத்தத்தை உண்டு பண்ணுவார். நம்ம அதை எத்தனையோ
இன்சிடென்ட்ஸில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். எல்லாம் அநேக ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளேயே முறியடித்து அவங்களே என்ன செய்திருவாங்க, அப்படி ஒருத்தர் மடிந்து போவாங்க இல்லையா? எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம் பைபிளில். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அநேகர் யுத்தம் பண்ண வர்றாங்க. ஆண்டவரே, நான் ஒரு தப்பும் பண்ணலப்பா, நான் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறேன், என்னென்னலாமோ காரியத்தை என் மேலே சொல்லுகிறார்களே, என்னென்னலாமோ குற்றச்சாட்டுகளை சொல்லி எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க, ஆண்டவரே எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பான்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவதை உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன். இந்த காலை வேளையில் கத்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?